தமிழ்நாட்டுல இப்போ சட்டசபை தேர்தல் நடந்துச்சுன்னா டிஎம்கே கூட்டணி 164 இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு அக்னி நியூஸ் கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்புல கலந்துகிட்ட 21,150 பேருடைய கருத்துகளுடைய அடிப்படையில முடிவுகள் தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலமா எடுக்கப்பட்டது. டிஎம்கே கூட்டணி 164 இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. ஏடிஎம்கே கூட்டணி வெறும் 70 இடங்களை மட்டும்தான் பெறும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. 2026 வருஷம் நடைபெற இருக்கிற சட்டசபை தேர்தல்ல ஏடிஎம்கே அதனுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது அந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையாவே இருக்கு. முன்னதாவே கடந்த லோக்சபா தேர்தல்ல டிஎம்கே 39 இடங்கள்ல வெல்லும் அப்படின்னு இந்த நிறுவனம் துல்லியமா கணிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகள் பத்தி வெளியான இந்த கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு. இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளுடைய வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்ட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம வாக்காளர்களுடைய ஆதரவை வாங்குறதுல கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதோட அவசியத்தையும் இது உணர்த்துது. இந்த மதிப்பீடு வாக்காளர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற வகையில அமைஞ்சிருக்கு. அரசியல் கட்சிகள்லாம் இந்த கணிப்புடைய முடிவுகளை கவனத்துல எடுத்துக்கிட்டு தங்களுடைய தேர்தல் திட்டங்களை வகுக்கணும். ரீசெண்டா எடுக்கப்பட்ட இந்த ஒரு கருத்து கணிப்பு டிஎம்கே கூட்டணிக்கு சாதகமா வந்திருக்கு. ஏடிஎம்கே கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளுடைய எதிர்கால செயல்பாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியா அமையும். ஏற்கனவே தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர நிலையில ஆளும் டிஎம்கே அரசு உளவுத்துறை மூலமா கருத்து கணிப்புகளை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. டிஎம்கே வட்டாரங்கள் மூலமா பெறப்பட்ட தகவல் படி இந்த கருத்து கணிப்புகள் 5 கட்டங்களா நடத்தப்பட இருக்கு. சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னாடியே ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலமா இது மாதிரியான கருத்து கணிப்புகளை நடத்துறது வழக்கம்தான். அது மூலமாவே அவங்க தங்களுக்கு சாதகமான தொகுதிகள், வலிமையான இடங்கள், கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமான இடங்கள், பலவீனமான இடங்கள் இதெல்லாம் ஆய்வு செய்யறதுக்கு இந்த ஒரு கருத்து கணிப்பு உதவிகரமா இருக்கும். ஒவ்வொரு கட்ட கருத்து கணிப்போட முடிவுகளோட அடிப்படையில வலுவான வேட்பாளர் யாரு, எந்த வாக்குறுதிகள் கொடுத்தா வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு பல அம்சங்கள் குறித்து ஆராய்வாங்க. அந்த அடிப்படையிலேயே சட்டசபை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை உளவுத்துறை கூடிய சீக்கிரமே நடத்த இருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகளுடைய பலம் பலவீனங்கள் என்ன, தமிழக வெற்றி கழகத்தினுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது பத்தியும் இந்த கருத்து கணிப்புல ஆய்வு செய்யப்படும். இந்த ஆய்வுடைய முடிவுகள் எதிர்வர தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்கிறதுக்கு டிஎம்கேவுக்கு உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தேர்தலுக்கு முன்னாடியே ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலமா கருத்து கணிப்புகளை மேற்கொள்றது வழக்கமான நடைமுறையா இருக்கு. இந்த நடைமுறை மூலமா தங்களுடைய கட்சிக்கு சாதகமான அம்சங்கள், கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்புகள், பலவீனமான பகுதிகளை ஆராயறதுக்கு உதவுது. இது மூலமாவே தேர்தல் உத்திகளை வகுக்கிறதுக்கு ஒரு தெளிவான புரிதலை பெற முடியும். கூடிய சீக்கிரமே இந்த கருத்து கணிப்புகள் தொடங்க இருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தலுக்கு தேவையான உத்திகளை வகுக்கிறதுக்கு டிஎம்கேவுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம எந்தெந்த வாக்குறுதிகளை கொடுத்தா வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது பத்தியும் ஆய்வு செய்யப்படும். இது மூலமா தேர்தல் பிரச்சாரங்களை சிறப்பா வடிவமைக்க முடியும். கருத்து கணிப்பு முடிவுகளோட அடிப்படையில வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறது, வாக்குறுதிகளை திட்டமிடுறது மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். இந்த முடிவுகள் கட்சியுடைய வெற்றியை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆளுங்கட்சி உளவுத்துறை மூலமா நடத்துற இந்த கருத்து கணிப்புகள் மத்த கணிப்புகளை விட ரொம்பவே துல்லியமா இருக்கும்னு சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.